ஓவராலா இந்த மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரியலைஸ்டு P&L வந்து 3,16,000 rupees நான் வந்து புக் பண்ணிருக்கேன். ஓகே, November 4 அன்னைக்கு எனக்கு 1,06,000 rupees வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கேன். ஒரு 2:30க்கு வந்து நான் இந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓவராலா இந்த ட்ரேட்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 2,19,000 rupees கிட்ட வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணிருந்தேன். எனக்கு அகைன் வந்து பேங்க் நிஃப்டில வந்து செகண்ட் என்ட்ரி வந்து கிடைச்சிருந்துச்சு. இந்த ட்ரேடுக்கு வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் கிட்ட தான் வந்து நான் ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். இதே மாதிரி நீங்க ஆப்ஷன் பையிங்ல கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்றதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் எனக்கு 5 years மேல மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. என்னோட 5 years ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல லாஸ்ட் மந்த் நவம்பர்ல தான் நான் ஹையஸ்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கேன். இந்த 3 lakhs ப்ராஃபிட் பண்றதுக்கு நான் இந்த ட்ரேடுக்கு எப்படி அனலைஸ் பண்ணேன் அண்ட் என்னோட எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நான் என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்லயே லைவா காட்டுறேன் வாங்க. ஓகே, இப்போ என்னோட ஜெரோதா அக்கௌண்ட்ல நம்ம பார்க்கலாம். நான் என்னோட ஜெரோதா அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட ஜெரோதா அக்கௌண்ட் வந்து இப்போ நான் ஆல்ரெடி லாகின்ல தான் வச்சிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிருக்கு. இதில் கன்சோல் ரிப்போர்ட்ஸ். ஓகே, இப்போ நான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். நான் மோஸ்ட்டாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் ட்ரேடும் பண்ணுவேன். இதில் November 1 to November 30 என்னோட P&L பார்க்கலாம். ஓகே. ஸோ ஓகே, இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக 8 days வந்து நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு 2 days மட்டும்தான் வந்து லாஸஸ் வந்து ஆயிருக்கு. ஓவராலாக இந்த மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரியலைஸ்டு P&L வந்து 3,16,000 rupees நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். இதில் சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ் வந்து 9,150 rupees ப்ரோக்கரேஜ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ என்னோட நெட் ரியலைஸ்டு P&L வந்து 3,07,000 rupees நான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த மந்தோட என்னோட ஹையஸ்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1,06,000 rupees வந்து நான் November 4 அன்னைக்கு புக் பண்ணியிருக்கேன். என்னோட ஹையஸ்ட் லாஸ் வந்து நான் 9,200 rupees மட்டும் தான் நான் லாஸ் வந்து புக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 8 daysல நான் எந்த இடத்துல என்னோட ட்ரேட் எடுத்திருக்கேன், ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன், எந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கேன், எந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருக்கேன் அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். வித் லாஜிக்ஸோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நான் November 4 அன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து என்னோட என்ட்ரி எடுத்திருந்தேன். நான் என்ட்ரி எடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10:35க்கு நான் என்ட்ரி எடுத்தேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் 9:55 கேண்டில் மேலே வந்து பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த என்ட்ரி எடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 days லோ வந்து பிரேக் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா புட் ஆப்ஷன் சைடில் போகலாம், டவுன் சைடில் போகலான்னு சொல்லிட்டு நான் என்னோட ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ என்ட்ரி எடுத்த நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் டவுன் சைடில் தான் போச்சு. ஸோ அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிட் ஆன கேண்டில் வந்து ஒரு 12:30 இல்லை 12:40 கேண்டில் போல் நான் எக்ஸிட் ஆனேன். ஸோ இந்த ட்ரேடுக்கு நான் அலோகேட் பண்ண கேபிட்டல் வந்து 4 lakhs. இதில் எனக்கு கிடைச்ச ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,06,000 கிட்ட எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிது. ஓகே, November 4 அன்னைக்கு எனக்கு 1,06,000 rupees வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மந்தோட ஹையஸ்ட் ப்ராஃபிட் வந்து இதுதான். பேங்க் நிஃப்டியில் வந்து நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஓகே, என்னோட நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நான் November 7 அன்னைக்கு நிஃப்டியில் வந்து எடுத்திருக்கேன். கால் ஆப்ஷன் வந்து நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரேடுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவில் வந்து ரிவர்சல் ஆகும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த ட்ரேட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் டே லோவில் வந்து சப்போர்ட் எடுத்திருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் கால் ஆப்ஷன் வந்து நான் பை பண்ணியிருக்கேன். என்னோட என்ட்ரி வந்து நான் 11:20க்கு வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவில் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட டார்கெட் வந்து ஒரு 1:2 வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்னைக்கு டேல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மொமெண்டமே கிடையாது. மார்க்கெட் சைட்வேஸ்லேயே தான் இருந்துச்சு. ஸோ அந்த டேல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 9,000 rupees என்னோட எக்ஸிட் வந்து ஒரு 3 o'clock மேலே தான் நான் வந்து எக்ஸிட் ஆனேன். அந்த டேல வந்து எனக்கு ஒரு 9,000 rupees வந்து லாஸ் தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ November 7 அன்னைக்கு 9,200 rupees வந்து நான் லாஸ் தான் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரேட் வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் நம்ம சொல்ல முடியாது, ஒரு லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட் தான். ஸோ இந்த ட்ரேடுக்கு நான் அலோகேட் பண்ண கேபிட்டல் வந்து நான் 2 lakhs மட்டும் தான் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். எதனால ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் கிடையாது அப்படின்னு சொல்றேன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஸ்டார்டிங் மார்னிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் வந்து நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதை வந்து நான் ஒரு லோ ப்ராபபிலிட்டி ட்ரேடாக தான் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ அதனால தான் என்னோட கேபிட்டல் வந்து இந்த இடத்துல வந்து நான் 2 lakhs மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட தேர்ட் ட்ரேட் நான் November 8 வந்து நிஃப்டியில் வந்து எடுத்திருக்கேன். புட் ஆப்ஷன் தான் வந்து நான் பை பண்ணியிருந்தேன். என்னோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 9:35 கேண்டில் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் வந்து டே ஹை மேலே வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் போட்டிருக்கேன். என்னோட டார்கெட் வந்து டே லோவில் வந்து நான் போட்டிருந்தேன்.
ஸோ இந்த ட்ரேடோட லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து நான் 935 வந்து புட் ஆப்ஷனில் வந்து நான் பை பண்ணியிருந்தேன். ஸோ புட் ஆப்ஷனை நான் பை பண்ண உடனே அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்ல என்ன ஆச்சுன்னு பாருங்க, பெரிய ஒரு கிரீன் கேண்டில் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இது பியூரா வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான் வந்து அன்னைக்கு நடந்துருந்துச்சு. என்னோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆன அப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி என்னோட டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ என்னோட அனலிசிஸ் எல்லாமே கரெக்ட் தான். பட் அன்னைக்கு வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான் நடந்துச்சு. இந்த ட்ரேடுக்கு நான் அலோகேட் பண்ண கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா 4 lakhs வந்து நான் போட்டிருக்கேன் நிஃப்டில. பட் அன்னைக்கு டேல வந்து எனக்கு 1.3 lakhs கிட்ட லாஸ் தான் வந்தாச்சுயா. நீங்க என்னோட சென்சிபிள் வெரிஃபைடு பிஎன்எல்ல பார்க்கலாம். 1.3 lakhs கிட்ட வந்து அன்னைக்கு டேல வந்து எனக்கு நிஃப்டில வந்து நான் லாஸ் தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஓகே, எனக்கு இப்போ நவம்பர் 8ல வந்து நிஃப்டில வந்து நான் இப்போ 1.3 lakhs வந்து லாஸ்ல தான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு பேங்க் நிஃப்டில வந்து ஒரு பெர்ஃபெக்ட் என்ட்ரி வந்து கிடைச்சது. ஸோ இந்த ட்ரேடோட லாஜிக் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நவம்பர் 8, ஸோ அதே சேம் பாருங்க, ப்ரீவியஸ் டே லோல வந்து நவம்பர் 8 அன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ரிவர்சல் வந்து ஆச்சு. ஸோ கரெக்டா ப்ரீவியஸ் டே லோல இருந்து 10:30க்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிவர்சல் வந்து ஆச்சு. இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி எடுக்கல. பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து ஒரு 1.3 lakhs லாஸ்ல தான் இருக்கேன். ஸோ நான் என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணல. ஸோ அகைன் எனக்கு எப்போ என்ட்ரி கிடைச்சதுன்னா கரெக்டா ஒரு 140 கேண்டில் தான் என்னோட என்ட்ரி வந்து நான் செகண்ட் என்ட்ரி வந்து எடுத்தேன். அது எதனால எடுத்தேன்னா, ஸோ 140க்கு பாருங்க பிரைஸ் வந்து அகைன் ரிஜெக்ட் ஆகுது. அகைன் வந்து சேம் பிளேஸ்ல வந்து ரிஜெக்ஷன் வந்து ஆச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நான் கான்ஃபிடென்ட்டா வந்து என்னோட செகண்ட் ட்ரேடை வந்து நான் எடுத்திருந்தேன். பேங்க் நிஃப்டியில் வந்து புட் ஆப்ஷன் வந்து நான் அகைன் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சின்னதான். ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ல இருக்கேன். இப்போ வந்து நான் அகைன் வந்து என்னால் ஒரு 2% கேபிட்டல் கிட்ட என்னால் வந்து லாஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நான் ஒரு ரிவர்சல் ட்ரேடு பிளான் பண்ணியிருந்தேன். சேம் எனக்கு அதே மாதிரி ரிவர்சல் ட்ரேட் கிடைச்சிருந்துச்சு. இந்த ட்ரேடோட ஸ்டாப் லாஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான், ரொம்ப கம்மி தான். ஒரு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் 35 பாயிண்ட்ஸ் தான் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி என்னோட டார்கெட் வந்து நான் டே லோல வந்து நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1:3ல வந்து நான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஒரு 2:30க்கு வந்து நான் இந்த ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணேன். என்னோட டார்கெட் வந்து எனக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டவுன் சைட் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஒரு 2:30க்கு வந்து நான் இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓவராலா இந்த ட்ரேட்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 2,19,000 rupees கிட்ட வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரேடுக்கு நான் அலோகேட் பண்ண கேபிட்டல் வந்து 5 lakhs வந்து நான் அலோகேட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ப்ராஃபிட் வந்து ஒரு 2,19,000 rupees கிட்ட நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட வெரிஃபைடு பிஎன்எல் எல்லாமே வந்து நீங்க சென்சிபிள் வெரிஃபைடு பிஎன்எல் பயோ லிங்க்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நிஃப்டில வந்து ஒரு 1.3 lakhs லாஸ் பண்ணியிருந்தேன். பேங்க் நிஃப்டில வந்து இப்போ ஒரு 2,19,000 rupees ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு டே எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நவம்பர் 8 அன்னைக்கு நான் 79,450 rupees வந்து ப்ராஃபிட்ல தான் வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட 4th ட்ரேட் நான் நவம்பர் 21 தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நடுவில் நான் 8 days கேப் எடுத்திருக்கேன். நான் ட்ரேடே பண்ணல. இதுக்கான ரீசன் வந்து நான் ஆல்ரெடி இந்த மந்த்ல 1,50,000 rupees ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். ஸோ நான் அதிகமா ட்ரேட் பண்ணி கிரீட் ஆக வேணாம்னு தான் நான் ட்ரேடே பண்ணல. இதுக்கு நடுவில் நிறைய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது, இருந்தாலும் நான் ட்ரேடே பண்ணல. ஓகே, இப்போ என்னோட 4th ட்ரேட் அகைன் நான் வந்து நிஃப்டில வந்து ரிவர்சல் ட்ரேட் தான் எடுத்திருக்கேன். ஆஃப்டர் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நான் ரிவர்சல் ட்ரேட் வந்து நிஃப்டில வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட அனலைசஸ்ல நான் ப்ரெடிக்ட் பண்ணி புட் ஆப்ஷன் தான் வந்து நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ட்ரி எடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12:05க்கு வந்து நான் புட் ஆப்ஷன் வந்து நான் பை பண்ணியிருந்தேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 920 கேண்டில் மேலே வந்து நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா சேம் டே லோல வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு மார்க்கெட் நான் என்ட்ரி எடுத்த அப்புறம் நான் நல்ல ஒரு ப்ராஃபிட்ல தான் இருந்தேன். ஒரு 30,000 35,000 கிட்ட ப்ராஃபிட்ல இருந்தேன். பிகாஸ் ஒரு சின்ன ஃபால் ஆச்சு, நல்ல ஃபால் சொல்ல சின்ன ஃபால் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாருங்க அகைன் மேல தான் போயிருக்கு. ஸோ மேல போயிட்டு ஃபுல்லாவே சைட்வேஸ்ல தான் இருந்துச்சு. ஒரு 1 o'clock மேல ஃபுல்லாவே சைட்வேஸ்ல தான் இருந்துச்சு. எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு ஒரு 2 o'clock மேல வந்து மூவ்மெண்ட் இல்லைன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் இருக்காது மோஸ்ட் டேஸ்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2 o'clock மேல வெயிட் பண்ணி அகைன் இந்த லோ கிட்ட ப்ரீவியஸ் லோ கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ இந்த லோல வந்து நான் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 2:30 2:45 போல வந்து நான் என்னோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ட்ரேட்ல வந்து அன்னைக்கு வந்து என்னால ஒரு 17,800 rupees கிட்ட என்னால ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடிஞ்சது. ஸோ நவம்பர் 21 17,793 rupees வந்து நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேடுக்கு நான் அலோகேட் பண்ண கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா 2.5 lakhs. இதுல எனக்கு கிடைச்ச ரிட்டர்ன் வந்து 17,700 rupees வந்து என்னால ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடிஞ்சது. ஓகே, இப்போ என்னோட 5th ட்ரேட் நான் நிஃப்டில வந்து கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கேன். இந்த என்ட்ரி வந்து நான் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நான் என்ட்ரி எடுக்கல. பிகாஸ் ஆல்ரெடி மார்க்கெட் நல்ல நேத்தி வந்து டவுன் சைட் ஃபால் வந்து இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நான் அப் சைட்ல வந்து எடுக்க வேணாம்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து என்னோட அனலிசிஸ்ல மார்க்கெட் அப் சைட்ல ஒரு சின்ன மூவ்மெண்ட் இருக்கும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு
115 போல நான் என்னோட என்ட்ரி வந்து எடுத்திருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து கால் ஆப்ஷன் வந்து நான் பை பண்ணியிருக்கேன் நிஃப்டியில் இங்கே. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1255 கேண்டில் லோவில் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். வித் பஃபர் பாயிண்ட்ஸோட தான் நான் எப்போவுமே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணுவேன். நான் என்ட்ரி எடுத்த அப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. என்னோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிற லெவலில் வந்து இருந்துச்சு. ஒரு 10 பாயிண்ட்ஸ் நினைக்கலாம், ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து அங்கேருந்து அப்சைடில் தான் வந்து போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 2 o'clock ஒரு 1:1 தான் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். பெருசாக நான் இந்த ட்ரேடில் வந்து ரிஸ்க்கும் எடுக்கல. ஒரு 2 o'clock இந்த கேண்டிலில் வந்து நான் என்னோட ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ட்ரேடுக்கு நான் அலோகேட் பண்ண கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 lakhs கிட்ட தான் நான் அலோகேட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஆல்ரெடி வந்து மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் நம்ம பெரிய மூவ்மெண்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு 1:2 கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நான் என்னோட ட்ரேடுக்கு அலோகேட் பண்ண கேபிட்டல் வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். என்னோட பொசிஷன் சைசிங் வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரேடில் வந்து அன்னைக்கு என்னால் ஒரு 16,200 rupees வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சது. நவம்பர் 22 அன்னைக்கு 16,200 rupees வந்து என்னால் ப்ராஃபிட் வந்து நான் அந்த ட்ரேடில் வந்து புக் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட 6th ட்ரேட் அகைன் நான் நிஃப்டியில் வந்து புட் ஆப்ஷனில் வந்து நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். இந்த ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அன்னைக்கு டேல வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆச்சு. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து அன்னைக்கு எலெக்ஷன் டேவாக இருந்துச்சு. ப்ரீவியஸ் டே வந்து மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் டே. ஸோ அது வந்து ஃபேவராக இருக்கும்னு நினச்சி ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் வந்து ஹியூஜ் கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஃபுல்லாக சைட்வேஸ்லேயே தான் இருந்துச்சு. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து ஆயிருந்துச்சு. ஸோ இதை வச்சு நான் மார்க்கெட் வந்து கேப் ஃபில் பண்ணணும்னு நினச்சி நான் இந்த ட்ரேட் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரேட் எடுத்த என்ட்ரி டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1:15 வந்து நான் என்ட்ரி வந்து புட் ஆப்ஷனில் வந்து நான் பை பண்ணியிருந்தேன் நிஃப்டியில். ஸோ இந்த ட்ரேடுக்கு வந்து நான் அலோகேட் பண்ண கேபிட்டலும் கம்மி தான், என்னோட பொசிஷன் சைசிங்கும் கம்மி தான். பிகாஸ் இது வந்து ஒரு லோ ப்ராபபிலிட்டி ட்ரேடுன்னே நம்ம சொல்லலாம். இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடாக வந்து நான் எடுக்க மாட்டேன். கேப் ஃபில்லிங் ட்ரேட்லாம் வந்து மோஸ்ட்டாக நான் எடுக்க மாட்டேன். பட் ரொம்ப ஒரு அக்ரெசிவ் என்ட்ரி, ஒரு நல்ல ஒரு ட்ரேட், ஆக்சுவலாக நான் ஒரு 1 வீக்காக வந்து ட்ரேட் பண்ணல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த டேல எனக்கு பர்ஃபெக்டான என்ட்ரி வந்து பெருசாக கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து நான் நெக்ஸ்ட் டேவும் வந்து கேப் ஃபில்லிங் ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1:15 நான் எடுத்திருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து 1255 கேண்டில் அபோவில் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ட்ரி எடுத்த அடுத்த ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ மார்க்கெட்டும் ரொம்ப வாலட்டிலாக தான் இருந்துச்சு அன்னைக்கு. மார்க்கெட் நான் என் சைடில் வியூவில் வந்து போகவே இல்லை. நான் என்ட்ரி எடுத்த அப்புறமே வந்து அடுத்த ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் வந்து ஹிட் ஆச்சு. இந்த ட்ரேடுக்கு வந்து அலோகேட் பண்ண கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 lakhs கிட்ட நான் அலோகேட் பண்ணியிருந்தேன். ஒரு 8 to 10 lakhs கிட்ட நான் போட்டிருந்தேன். அதில் எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சு அன்னைக்கு ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17,800 rupees கிட்ட வந்து நான் நிஃப்டியில் வந்து லாஸ் தான் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ எனக்கு அகைன் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து செகண்ட் என்ட்ரி வந்து கிடைச்சிருந்துச்சு. இந்த ட்ரேடுக்கு வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் கிட்ட தான் வந்து நான் ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். 235 கேண்டில் வந்து என்னோட என்ட்ரி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸ்டாப் லாஸ் வந்து 235 கேண்டில் கீழேயே வந்து நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க பேங்க் நிஃப்டி அதுக்கு அடுத்த கேண்டிலே ஒரு நல்ல பெரிய கேண்டில் வந்து இருந்துச்சு. ஸோ பெரிய நார்மல் சைஸ் கேண்டில் வந்து இருந்துச்சு. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 17,000 கிட்ட நான் ப்ராஃபிட்டில் தான் வந்து இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக சைட்வேஸ்லேயே தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக சைட்வேஸ்லேயே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ட்ரேட் நான் எக்ஸிட் ஆன டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock 3:10 3:15 போல தான் வந்து நான் எக்ஸிட் வந்து கொடுத்துருந்தேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா நான் செகண்ட் ட்ரேட் எடுக்கும்போது என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து சின்னதாக ரிஸ்க் வந்து நான் கம்மியாக தான் எடுப்பேன். ஆல்ரெடி நான் ஒரு ட்ரேடில் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அகைன் வந்து நான் பெரிய ரிஸ்க் ட்ரேட் என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா நான் மோஸ்ட்டாக வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேன். இந்த ட்ரேடில் வந்து எனக்கு ரிஸ்க் கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நான் என்ட்ரி எடுத்த கேண்டில் கீழேயே வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த ட்ரேடில் வந்து அதே மாதிரி இந்த ட்ரேடுக்கு நான் அலோகேட் பண்ண கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakhs கிட்ட நான் இந்த ட்ரேடில் அலோகேட் பண்ணியிருந்தேன். எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17,800 rupees வந்து என்னால் ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடிஞ்சுது. ஓவராலாக அன்றைக்கி டே எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,800 rupees கிட்ட நான் லாஸில் தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நவம்பர் 25 அன்னைக்கு நவம்பர் 25 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3,800 rupees கிட்ட நான் வந்து லாஸில் தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன். என்னோட 7th ட்ரேட் நான் நவம்பர் 26 அன்னைக்கு எடுத்திருக்கேன். பேங்க் நிஃப்டியில் என்னோட என்ட்ரி வந்து எடுத்திருக்கேன். புட் ஆப்ஷன் வந்து நான் பை பண்ணியிருக்கேன். என்னோட என்ட்ரி வந்து 10-20 கேண்டில் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் வந்து டே லோ வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ என்னோட அனலைசஸ் படி டே லோ என்ட்ரியில் வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோனில் தான் 52,100 rupees சப்போர்ட் ஜோனில் தான் வந்து நான் என்னோட டார்கெட் வந்து போட்டிருக்கேன். ஸோ நான் என்ட்ரி எடுத்து அடுத்த ஒரு
1 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 11:35க்கு வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு இந்த கேண்டில் வந்து எனக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 39,800 ருபீஸ் கிட்ட வந்து நான் பேங்க் நிஃப்டியில் அன்னைக்கு லாஸ் தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். என்னோட டார்கெட் வந்து டே லோல போட்டிருந்தேன். பட் நான் என்ட்ரி எடுத்த அடுத்த ஒரு 1 ஹவர்லேயே வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் வந்து ஹிட் ஆச்சு. ஓகே டேடஸ், இப்போ எனக்கு அகைன் பேங்க் நிஃப்டியில் வந்து செகண்ட் என்ட்ரி வந்து கிடைச்சிருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து இந்த கன்ஃபர்மேஷனுக்கு வந்து நான் வெயிட் பண்ணி தான் எடுத்தேன். ஸோ இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து நல்ல சப்போர்ட் எடுத்துட்டு இருந்துச்சு பேங்க் நிஃப்டி. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு 12:45 போல பேங்க் நிஃப்டியில் வந்து கால் ஆப்ஷன் வந்து நான் பை பண்ணியிருந்தேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோன் கீழே வந்து நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன் வித் பஃபர் பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் வந்து எனக்கு ஒரு 1.5 hours கிட்ட மார்க்கெட் சைட்வேஸ்லேயே தான் இருந்துச்சு. நான் ஒரு 20,000 to 30,000 லாஸ்லேயே தான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட் 2:30லேருந்து 3 o'clock வரை வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல தான் நான் ஒரு மினிமம் ப்ராஃபிட்ஸ்லேயே வந்து இந்த ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு 1.5 hours மேலே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு ட்ரேட் நான் லாஸ்லேயே வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மைனர் ப்ராஃபிட்டோட தான் நான் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 245 கிட்ட 245 to 250 போல இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரேட்ல அன்னைக்கு ஓவராலாக நான் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47,400 ருபீஸ் கிட்ட என்னால் ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடிஞ்சது. இந்த ட்ரேடுக்கு நான் அலோகேட் பண்ண கேபிட்டல் வந்து 2.5 lakhs வந்து நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஓவராலா இந்த டேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7,500 ருபீஸ் கிட்ட நான் ப்ராஃபிட்ல தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நவம்பர் 26 அன்னைக்கு ஒரு 7,600 ருபீஸ் நான் ப்ராஃபிட்ல தான் வந்து டேல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். என்னோட லாஸ்ட் அண்ட் 8th ட்ரேட் நான் நவம்பர் 28 அன்னைக்கு நிஃப்டியில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நிஃப்டியில் வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் வந்து எனக்கு கிடைச்சது. பிகாஸ் ப்ரீவியஸ் 2 days லோ வந்து பிரேக் ஆயிருந்துச்சு. 1040 கேண்டில் பாருங்க ஷார்ப்பா வந்து நல்ல பிக் கேண்டில்ஸோடய வந்து பிரேக் ஆயிருந்துச்சு. பட் பெருசா பிக் கேண்டில் பிரேக் ஆகுறது சடனா வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு. வி ஷேப் மூவ் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நான் வெயிட் பண்ணேன். க்ளோஸ் வந்து நல்லா வைக்கிற அளவுக்கு நான் வெயிட் பண்ணேன். ஸோ 1045 கேண்டில் பாருங்க ஷார்ப்பா வந்து க்ளோஸுமே நடந்திருக்கு. பட் இருந்தாலும் நான் அந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து எடுக்கல. பிகாஸ் ப்ரீவியஸ் 2 கேண்டில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கேண்டில்ஸா இருந்துச்சு. ஸோ இந்த டைம்ல வந்து நான் வெயிட் தான் பண்ணேன். ஸோ பிரைஸ் வந்து அகைன் ரிஜெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம்னு வெயிட் பண்ணேன். ஸோ அடுத்து பாருங்க 11 o'clock கரெக்டா 11 o'clock பாருங்க அகைன் வந்து 2 days லோல வந்து பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது. இந்த இடத்துல தான் வந்து நான் ரிஜெக்ஷன் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி என்னோட ட்ரேட் வந்து கரெக்டா அகைன் ஒரு 11:50க்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல வந்து நான் ரிஜெக்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணல. கரெக்டா அந்த ஜோன் டே 2 days லோ கிட்ட போகும்போதே என்னோட என்ட்ரி வந்து எடுத்துட்டேன். கரெக்டா என்னோட என்ட்ரி வந்து ஒரு 11:45 கேண்டில் எடுத்தேன். 11:45 கேண்டில் இருந்து என்னோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1:2 பக்கம் வந்து நான் வச்சிருந்தேன். ஸோ என்னோட டார்கெட் வந்து அடுத்த ஒரு 30 minutesல என் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நான் எடுத்ததுல இருந்தே அடுத்து வந்து ப்ரீவியஸ் 2 days லோல இருந்து அகைன் வந்து ரிவர்சல் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12:35 போலயே என்னோட டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. 1:2 கிட்ட நான் ப்ராஃபிட்ல இருந்தேன். இந்த ட்ரேடுக்கு நான் அலோகேட் பண்ண கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா 4 lakhs அலோகேட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பா எனக்கு தெரிஞ்சது. அதனால நான் 4 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 28 அன்னைக்கு 1,02,500 ருபீஸ் வந்து நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஓவராலா நவம்பர் மந்த்ல 3,16,000 ருபீஸ் வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நான் வந்து ஆப்ஷன் செல்லர் தான். ஆப்ஷன் பையிங் மோஸ்டா பண்ண மாட்டேன். இப்போ நான் ஆப்ஷன் பையிங் பண்ணதுக்கான ரீசன் வந்து இந்தியா விக்ஸ் அபவ் 14-15 ருபீஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து மார்க்கெட் ரொம்பவே வாலடைலா இருக்கும். நம்ம ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ண முடியாது. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அதனால தான் நான் ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆப்ஷன் பையிங் இஸ் வெரி ரிஸ்கி. இதே மாதிரி நீங்க ஆப்ஷன் பையிங்ல கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்றதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இந்த மந்த் ட்ரேட் பண்றப்போ என்னோட எமோஷன்ஸை நிறைய இடத்துல வந்து நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு 5 years மேல மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. இந்த இயர்ல நான் நவம்பர் மந்த்ல தான் ஹையஸ்ட் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வருஷத்துல நான் எவ்வளவு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு 1000 likes கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு என்னோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ரிவீல் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ட்ரேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு டே ட்ரேடிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.